ஒரு பெண் காதலிக்க மறுத்ததனால கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலைக்கு முனிராஜ் காரணம் கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிய அரசும் நீ நான் சொல்லக்கூடிய பாழா போன இந்த கேடுகட்ட சமூகமும் தான். ராமேஸ்வரத்துல சேரன்கோட்டையில அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய ஷாலினி ஒரு வருஷமா அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் ஒரு தலைபட்சமா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலின்னு வம்பிழுத்து இருக்கிறான். ஷாலினி மறுத்து இருக்கிறாங்க, வீட்லயும் சொல்லி இருக்கிறாங்க. இது தெரிஞ்ச ஷாலினியோட பெற்றோர் முனிராஜ் என் பொண்ணு பின்னாடி இனிமே போகாதுன்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனா ஷாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் காலையில போயிருக்கிறாங்க. வழக்கம் போல பின்தொடர்ந்த முனிராஜ் பேச ட்ரை பண்ணிருக்கிறான். ஆனா பேசாம விலகி போயிருக்கிறாங்க. அப்படி விலகி போனதுனால தான் கிட்ட இருந்த கத்தி எடுத்து முதுகு வயிறுன்னு குத்தி கிழிச்சிருக்கிறான். ரத்த வெள்ளத்துல இருந்த ஷாலினி பைக்ல கூட்டிட்டு போகும்போதே அவர் இறந்து போயிட்டாருன்னு ராமேஸ்வர அரசு மருத்துவமனையில சொல்லி இருக்கிறாங்க. ஊராரும் பெத்தவங்களும் கதறி துடிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே கதறி துடிக்கிறதும் போராடுறதும் தானே நம்மளுடைய வேலை. இந்த தப்புக்கு அரசாங்கமும் ஒரு காரணம்னு ஏன் சொன்ன தெரியுமா? மதுவும் கஞ்சாவும் உட்கொண்டதனாலதான் அவன் அந்த பொண்ணை கொலை செய்யறதுக்கான 99% மூல காரணமாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை போதை இல்லாம இருந்திருந்தால் கொலை செய்யறதுக்கான எண்ணம் குறைவாதான் இருந்திருக்கும். அப்போ போதை பொருளான மதுவை விக்கிறது யாரு? அரசாங்கம். நீங்களே விப்பீங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தான் இந்த வேலையையே பார்ப்பான். ஏன்னா நோயையும் அவன் தான் உருவாக்குவான், அதற்கான மருந்தையும் அவன் தான் கண்டுபிடிப்பான். இந்தியாவுல மொத்த அரசாங்கமும் இதை தானே பண்ணுது. நீதித்துறையில ஒரு சட்டம் இருக்கான், தப்பு பண்றவனை விட தப்பு பண்ண தூன்றவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு. அதேதான் இங்கவும் அவன் கொலை செய்யறதுக்கு அந்த பொண்ணு காதல மறுத்தது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் அவனுடைய சுயநினைவை எடக்க செய்து துணிச்சலா கத்திய கையில எடுக்க வச்சது அந்த போதை. அப்போ கொலை செஞ்சவன் தப்புனா அந்த கொலையை செய்ய காரணமா இருந்த போதையை வித்த அரசாங்கமும் தண்டனை அனுபவிக்கணும்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்ற கேள்வியை என்ன நானே கேட்கிற அளவுக்கு தான் இங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது. இப்ப கூட பாருங்களேன், கொலை பண்ண முனிராஜ் டைரக்டா காவல்துறையில சரணடைஞ்சிருக்கிறான். குற்றவாளியான முனிராஜுக்கே தெரிஞ்சிருக்கு வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறதா சேஃப்னு. அந்த அளவுக்கு சொகுசான பாதுகாப்பான தண்டனை கிடைக்குது. சந்தேகம் என்னன்னா, நீதித்துறையில ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படுவது எதற்காக? மீண்டும் அந்த குற்றம் இந்த இடத்தில் நிகழக்கூடாது என்பதற்காக. ஆனா திரும்ப திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் குழந்தை பலாத்காரம், கோயம்புத்தூர்ல ஒரு பெண் பலாத்காரம், இப்போ ராமேஸ்வரத்துல ஒரு பெண் கொலை, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ குற்றத்துக்கான தண்டனை சரியில்லைன்னு தானே அர்த்தம். அரபு நாடுகள்ல குற்றவாளியை நடு வீதியில தூக்குல போடுற மாதிரி ஒரு தண்டனை இங்க இருந்திருந்தா முனிராஜ் கண்டிப்பா சொல்ற காவல்துறையில சரணடைஞ்சிருக்க மாட்டான். ஒண்ணு கத்திய தொட்டு இருக்க மாட்டான், இல்ல எங்க போனாலும் நமக்கு சாவுதான தன்னை தானே அழிச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஷாலினிய கொலை பண்றதுக்கு நம்மை போன்ற கேடுகட்ட சமூகமும் ஒரு காரணம் தான். ஞாபகம் இருக்கா? ஸ்ரீமதி வழக்கு, பெனிக்ஸ் அஜித்குமார் லாக்அப் டெத், கோயம்புத்தூர்ல பலாத்காரம், இப்படி நடந்துகிட்டே இருக்கு. நாமளும் கடந்துகிட்டே இருக்கோம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு ஒரு நாள் கூட நாம நினைச்சு பார்த்ததில்ல. நானே ஒரு புறம்போக்கு இத பத்தி பேசதான் முடியுது, ஆனா முழுசா போராடி ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்தா ஒரு தீர்வு கிடைக்கும். 500 ரூபாய் பிச்சை காசை தூக்கி எரிஞ்சா இந்த நாய்ங்க பல்ல இழிச்சுக்கிட்டு ஓட்டு போடு போதுன்ற ஒரு மனநிலைய அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து நாம என்னைக்கு தூக்கி எரிய வைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கான தீர்வு கிடைக்கும். அப்பதான் சாராய கடையை திறந்து அதன் மூலமா வருமானத்தை ஈட்டி சட்டமன்ற தொகுதியில செலவு பண்ணி ஜெயிக்கலான்ற எண்ணம் வராது. இல்லீகலா ஒரு வேலையை பார்க்கலான்ற எண்ணம் வராது. நல்லது பண்ண ஆட்டோமேட்டிக்கா இவங்க நம்மள ஆட்சியில உட்கார வைப்பாங்கன்ற மனநிலையை நாம என்னைக்கு கொண்டு வரமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது பண்ணிட்டு போறாங்க. சினிமாக்காரங்களை அதிகமா கொண்டாடுறதை விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தையே தந்து உறுதிப்படுத்துற அரசியல்வாதிகளை தூக்கி வச்சு கொண்டாடு. கட் அவுட் அடி, செலவச்சு வழிபடு. ஓட்டுக்காக காசு வாங்காத. உன் பிள்ளைக்கான நாளைய எதிர்காலத்தை நீயே கெடுத்துடாத.